ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 2Dக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை 2/6/2025 டோட்டல் நம்பர்ஸ்க்கான ஒரு கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ அல்லது ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை 2/6/2025 நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பழைய ஃபார்மெட்டை நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன பழைய ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க நண்பா. அதாவது SN ஓல்டு. அது என்ன SN ஓல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 01 11 21 31 41. இது ரொம்ப பழைய ஃபார்மெட் நண்பா. இதை தான் நம்ம போன திங்கக்கிழமை ஃபாலோ பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் கொடுக்கலாம். ஸோ நம்ம சீரியல் படி நம்ம ஒன்னோட ஃபார்மெட்டை எடுத்திருந்தோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா போன திங்கக்கிழமை 26/5/2025 நம்ம எடுத்திருந்தோம். இந்த ட்ராவில் நம்ம சீரியலை ஃபுல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம இறக்கணும். ஸோ இந்த சீரியல்லேருந்து நம்மளுக்கு பழைய சீரியலாக நம்ம ஒன்னோட ஃபார்மெட்டை கொடுத்துருந்தோம். அதுதான் நம்மளுடைய கீ நம்பராக இருந்துச்சு. 1 11 21 31 41. இதை வச்சு நம்ம 2 நம்பர்ஸ் எடுக்கிறவங்களுக்காக இதை பிரிச்சிருந்தோம். இதுலேருந்து அதிகப்படியாக நம்மளுக்கு 2லேருந்து 3 நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 2லேருந்து 3 நம்பர்ஸ் இப்போ நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங் இப்படி வந்திருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இல்லை, வியாழக்கிழமை. அதாவது மறுட்ரா வியாழனில் வரும். திங்கள் வியாழன். ஸோ வியாழனில் வந்துருச்சு. ஆனால் திங்கக்கிழமை இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டு நம்மளுக்கு 5 9 15 28 46 48 அடிஷனலில் 8. ஸோ நம்ம இந்த கெஸ்ஸிங் கொடுத்தப்போ நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு இது தான் கிடச்சிருந்தது. 5 9 15 28 46 அப்புறம் 48 08ன்னு சொல்லிட்டு தனியாக கிடச்சிருந்தது அடிஷனல். ஆனால் நம்ம பார்த்த இந்த சீரியல் நம்பர் கரெக்ட் நண்பா. அதாவது ஒன்னோட ஃபார்மெட் தான் நம்மளுக்கு திங்கக்கிழமை நம்ம கொடுத்த அன்றைக்கி வந்துருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா V9 ஃபார்மெட்டில் வந்திருந்தது. V9 ஃபார்மெட் எப்போதுமே சரி பழைய நம்பராக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதை V9 ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம ஒன்னோட சீரியல் எடுத்திருக்கோம். ஸோ 1 = 8. ஒன்னோட சிந்தட்டிக் 8 நண்பா. அதனால தான் நம்மளுக்கு 1 வராமல் 1க்கு பதிலாக நம்மளுக்கு 8ஓட சீரியல்லேருந்து நம்மளுக்கு 28 48 அடிஷ்னலில் 8ன்னு சொல்லிட்டு வந்திருந்தது. 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ நம்ம கெஸ் பண்ண அந்த ஃபார்மெட் கரெக்டு. ஆனால் அதோட சிந்தட்டிக் நம்பர்ஸு நம்மளுக்கு 8 வச்சு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு திங்கக்கிழமை வரல. ஆனால் நம்மளுக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய இந்த சீரியல் வந்துருந்துச்சு. வியாழக்கிழமை ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டே வந்த ரிசல்ட் லாஸ்ட் டே ரிசல்ட் நம்மளுக்கு 1 5 7 11 19 47 அடிஷனலில் 44. ஸோ இந்த மாதிரி வந்துருந்துச்சு. அப்போ திங்கக்கிழமை கிடைக்கல. திங்கக்கிழமை V9ல் போயிடுச்சு. அதுக்கடுத்தட்டா நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் படி 1 11 நின்றுச்சு. 1 11 ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு இங்கே இருந்த நம்பர். ஸோ பழைய நம்பருங்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே எடுத்திருக்காங்க. இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான இது நம்ம திங்கக்கிழமை அதோட நம்ம வியாழக்கிழமை பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்றைக்கான திங்கக்கிழமை பார்க்குறோம். ஸோ நம்மளோட ஃபார்மெட் படி தொடர்ந்து 2 V9மே இப்போ நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் இந்த 2 V9ம் நம்மளுக்கு ஜோடி போடலை. அதாவது ஜோடியில் வரல. இன்னும் 1 8 ஒன்றா பெயர் மாறல. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் இருக்குது நண்பா. இதிலேருந்து ஒரு நம்பர் அல்லது அது எப்படியா இருந்தால் நம்மளுக்கு இதிலேருந்து 3 நம்பர் வரணும். இந்த ட்ரா நம்மளுக்கு இதிலேருந்து எக்ஸ் ஒரு நம்பரா ஆர் 2 நம்பர் வராது. ஏன்னா 2 நம்பர் ஏற்கனவே வந்துட்டதுனால மனிதருக்கு 2 நம்பர் வருமாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் ஒரு நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 3 நம்பராக வரும். இது பழைய ஃபார்மெட்டுங்கிறதுனால 3 நம்பராக இதுலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் தான் வரும். அந்த ஒரு நம்பரோட நம்ம இந்த ட்ரா
ஜோடி போட வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4 5. ஓகே, இதில் நம்ம ஜோடி போட வேண்டிய நம்பர் இதோடைய சிந்தட்டிக் நம்பரான 8ஓட சீரியல் நண்பா. 8ஓட சீரியலை பொறுத்த வரைக்கும் G1 படி 8 18 28 38 48. அப்போ நம்மளுக்கு இதில் 8 18 28 38 48 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு ட்ராவுக்கு முன்னாடி உள்ள ட்ராவில் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருந்தது வந்து 28 48 அடிஷனலில் 8ன்னு வந்துருந்துச்சு. அப்போது இதோடைய சிந்தட்டிக் இங்கே 1, இதோட சிந்தட்டிக் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 31. அப்போ இந்த நம்பர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடிஷ்னலில் நம்மளுக்கு 8 இருந்துச்சுல்ல. ஸோ அடிஷ்னலில் 8 இருந்ததுனால நம்ம இதை தான் பெயராக போட போகிறோம். இதை நம்மளுக்கு 2 பெயர்ஸாக மாற்றுறதா இருந்துச்சுன்னா, பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 8 11 ஒரு பெயராக இருக்கும். 8 31 ஒரு பெயராக இருக்கும். இந்த மாதிரி பெயர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 8 11 8 31. ஸோ இந்த 2 பெயர்ஸுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா 8 அடிஷனலில் இருந்ததுனால 8 உள்ளக்க வர வாய்ப்புகள் இருக்குது. 8 உள்ளக்க வந்துச்சுன்னா இதோட சிந்தட்டிக்கில் இருக்கிறது 11 31 தான் இருக்குது. அப்போ 8 வச்சு 11 31. ஸோ இது நம்மளுக்கு இந்த ட்ராவில் பெயர்ஸாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ் அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு 1 11 21 31 41 8 18 28 38 48. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. எல்லாமே ஃபார்மேட் படி தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஒரு சில பேருக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி புரியாது. ஏன்னா அந்த புதுசாக வர்றவங்களுக்கு கெஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ புரியாதவங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் சரி 40க்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு வந்து நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டோட்டோக்கும் 40 நம்பர்ஸ் வேணும்டா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவில் நம்மளுக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை 2/6/2025 டோட்டோக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.